வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன் மக்கள் போராட்டம். சுயாதீன வேட்பாளராக கட்டுப்பணம் செலுத்தினார் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா. மத்திய பிரதேசத்தில் ஆலய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் விபத்து, 9 சிறுவர்கள் சாவு. பதவியை ராஜினாமா செய்தார் பங்களாதேஷ் பிரதமர். அரை இறுதிக்கு தகுதி பெற்ற இலங்கை வீரர் அருண. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தும்பளை பகுதியில் கிணற்றுக்குள் வீழ்ந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பருத்தித்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. பருத்தித்துறை தும்பளையை சேர்ந்த 47 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன் மருதங்கேணி கிராம மக்கள் இன்று காலை முதல் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் பிரிவில் உள்ள மருதங்கேணி கிராம அலுவலகர் பிரிவில் மருதங்கேணி வடக்கு, மருதங்கேணி தெற்கு, தாளையடி என்கின்ற 3 கிராமங்கள் உள்ளன. இதில் தாளையடியில் சுமார் 140 குடும்பங்களை கொண்ட கிராமத்தை தனியான கிராம சேவகர் பிரிவாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் கு பிரபாகரமூர்த்தி ரகசியமாக மேற்கொண்டு வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அறிந்த மக்கள் கிராமத்தை தனியான கிராம அலுவலகர் பிரிவாக மாற்றுவதை உடனடியாக கைவிடுமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருதங்கேணி எங்கள் சொத்து, இதனை ஒரு நாளும் பிரிக்க இடமளிக்க மாட்டோம். தாளையடியில் கடல் நீரை நன்னீராக மாற்றும் திட்டத்திற்காக எமது பாரம்பரிய நிலங்களை அபகரிக்காதே. உங்கள் டீலுக்காக தாளையடி கிராமத்தை பிரிக்காதே. மருதங்கேணி எங்கள் பூர்வீக சொத்து, உங்கள் நலனுக்கு எங்கள் பிரதேசம் லஞ்சமா? எல்லை நிர்ணயம் செய்த போது அயல் கிராமங்களை அழைக்காதது ஏன்? இவ்வாறு பல்வேறு கோஷங்களை எழுப்பி பின் பிரதேச செயலருக்கு மனு ஒன்றையும் கையளித்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு பொதுஜன பெரமுனவின் 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வந்துள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்கு நாம் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னதாகவே தீர்மானம் மேற்கொண்டோம். ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கியது புதிய விடயமல்ல. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் சுயாதீன வேட்பாளராக முன்னிலையாவதாக ஜனாதிபதி அறிவித்தார். தற்போதைய நிலையில் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன் வந்துள்ளனர். இவ்வாறான பின்னணியில் பொதுஜன பெரமுனவின் பதவி நிலைகளில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொதுஜன பெரமுன கட்சி இன்று பல வகைகளிலும் பிளவுபட்டுள்ளது. கட்சியில் மேற்கொள்ளப்படும் ஒரு சில தீர்மானங்களினாலேயே இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி 149 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகித்தனர். ஆனால் தற்போது 24க்கும் குறைவான நாடாளுமன்ற உறுப்பினர்களே கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளனர். எதிர்வரும் தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதிக்கு 3/2 பெரும்பான்மை ஆதரவு காணப்படுகின்றது. பொதுஜன பெரமுனவில் இருந்து கடந்த வாரம் 92 பேர் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானித்திருந்த நிலையில் இன்று 100க்கும் மேற்பட்டவர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன் வந்துள்ளனர். அமைச்சர் பதவி வகிப்பவர்களும் இதில் உள்ளடக்கியுள்ளனர் என்றார். 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா சுயாதீன வேட்பாளராக போட்டியிட கட்டுப்பணம் என்று செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் தம்மிக்க ரத்நாயக்கவினால் இன்று மதியம் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிளப் வசந்த் என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த் பெரேராவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்களும் பலத்த பாதுகாப்புடன் கடுவலை நீதிவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி அத்துருக்கிரிய பிரதேசத்தில் உள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவின் போது இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் கிளப் வசந்த் உட்பட 2 உயிரிழந்துள்ளதுடன் பிரபல பாடகியான கே சுஜீவா உட்பட 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் உள்ளிட்ட 10 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். மேலும் கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் குழப்பம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பிணை மனு மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தால் இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்குள் அத்துமீறி உள்நுழைந்து குழப்பம் ஏற்படுத்தியதான குற்றச்சாட்டில் எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு பிணை வழங்க வேண்டும் என கோரி இன்று சட்டத்தரணி அண்டன் புனித நாயகத்தால் நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது சட்டத்தரணி அண்டன் புனித நாயகம் தனது சமர்ப்பணத்தில் மருத்துவர் அர்ச்சுனா ஒரு சிறுநீரக நோயாளி என்ற அடிப்படையில் பிணை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அந்த வகையில் மருத்துவமனை சார்பில் 22 சட்டத்தரணிகள் சட்டத்தரணி டெனீஸ்வரன் தலைமையில் முன்னிலையாகி மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு பிணை வழங்குவதை கடுமையாக ஆட்சேபித்ததை அடுத்து பிணை மனு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான இந்திய செய்திகள். மத்திய பிரதேசத்தில் பாபா ஆலய சுவர் இடிந்து விழுந்து 9 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் கிராமம் ஒன்றில் ஹர்தவுல் பாபா ஆலயத்தில் சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது திடீரென ஆலயத்தின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் பலர் சிக்கிக் கொண்ட நிலையில் இதுவரை 9 சிறுவர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் இழப்பை தாங்கும் சக்தியை அவர்களது குடும்பத்திற்கு கடவுள் வழங்க வேண்டும். இறந்த சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள். காயமடைந்தோர் குணமடைய கடவுளை பிரார்த்திக்கின்றேன் என்றுள்ளது. வயநாட்டு மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த அடையாளம் தெரியாத 29 உடல்களுக்கு ஒரே இடத்தில் இறுதிச் சடங்கு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் கடந்த 6 நாட்களாக நடந்த மீட்பு பணிகளில் 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதோடு 206 பேர் காணாமல் போயுள்ளதுடன் அவர்களை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் 219 உடல்களும் 143 உடல் பாகங்களும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 80க்கும் மேற்பட்ட உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை எனவும் அடையாளம் காண முடியாத உடல்களுக்கு அரசு சார்பில் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு அடக்கம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த உடல்களை வயநாட்டின் புதுமலை பகுதியில் அடக்கம் செய்வதற்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு கடந்த 2 நாட்களில் அடையாளம் தெரியாத 6 உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வயநாட்டு நிலச்சரிவு நிவாரண பணிகளுக்கு கேரள அரசிற்கு தமிழ்நாட்டு அரசின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 5 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரூபாய் 5 கோடிக்கான காசோலையை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் வேலு கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் நேரில் சந்தித்து வழங்கியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டின் நிவாரண பணிகளுக்கான நிதியை வழங்கிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தனது நன்றி தெரிவித்த கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழகத்தின் ஆதரவும் ஒற்றுமையையும் மிகவும் பாராட்டப்பட வேண்டியதுடன் மறுவாழ்வு மற்றும் மீள் கட்டமைப்பு முயற்சிகளுக்கு குறித்த நிதி பெரிதும் உதவும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டதில் 357 பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் 6வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலகச் செய்திகள்.
லெபனானில் வசிக்கும் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவை சேர்ந்த மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அந்நாட்டு தூதரகங்கள் அறிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அண்மையில் இஸ்ரேல் தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே, ஹெஸ்புல்லா கமாண்டர் பாத் சுகீர் கொல்லப்பட்டனர். இதனை அடுத்து இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த ஈரான் தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி உத்தரவிட்டதால் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. மேலும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளும் தங்கள் நாட்டினரை லெபனானில் இருந்து உடனடியாக வெளியேறும்படி கோரிக்கை விடுத்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மேலும் வன்முறைகள் காரணமாக 200க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதோடு பங்களாதேஷின் பல பகுதிகளில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை தலைநகர் டாக்காவின் பிரதான சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் குழுமியுள்ளனர். சில பகுதிகளில் அரசாங்க ஆதரவாளர்களுக்கும் அரசு எதிர்ப்பு போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்றுள்ளன. முழு நகரமும் மோதல் களமாக மாறியுள்ளது. ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் மருத்துவமனை ஒன்றிற்கு வெளியே வாகனங்களுக்கு தீ மூட்டியுள்ளனர் என போலீஸ் அதிகாரி ஒருவர் AFP-க்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் ஸ்டாட்ஃபோர்ட் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் சம்பவ இடத்தை சென்றடைந்த போது துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் 4 மீட்கப்பட்டுள்ளதோடு ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிருடன் மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையிலேயே ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மற்றும் ஒருவருக்கு உயிருக்கு ஆபத்தான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இறந்தவர்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் அடங்குவதாக உறுதிப்படுத்தியுள்ள ஸ்டாட்ஃபோர்ட் போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சீன நாட்டில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஷேக் ஹசீனாவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்குள் நுழைவதாகவும் BBC தெரிவித்துள்ளது. மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் தலைநகர் டாக்காவை நோக்கி பேரணியாக சென்று கொண்டுள்ள நிலையிலேயே இத்தகவல் வெளியாகியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவருக்கான 400 மீட்டர் ஓட்ட போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய அருண தர்ஷன அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இலங்கை நேரப்படி நேற்று இரவு 11:15 மணிக்கு 6 ஹீட்களை கொண்டு நடைபெற்ற இப்போட்டியின் 5வது ஹீட் போட்டியில் அருண கலந்து கொண்டு 44.99 செகண்ட்களில் பந்தயத்தை முடித்து 3வது இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் சுற்றுலா இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் ஆட்டத்தில் இலங்கை அணி 32 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இவ்வாட்டத்தில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 50 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 9 இலக்குகளை இழந்து 240 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் கமிந்து மெண்டிஸ் 40 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டதுடன் பந்து வீச்சில் இந்திய அணி சார்பில் வாஷிங்டன் சுந்தர் 3 இலக்குகளை கைப்பற்றினார். 241 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி 42.2 பந்து பரிமாற்றங்களில் அனைத்து இலக்குகளையும் இழந்து 208 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இந்திய அணி சார்பில் அணித்தலைவர் ரோஹித் சர்மா 64 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டார். பந்து வீச்சில் இலங்கை அணி சார்பில் ஜெப்ரி வண்டர்சே 6 இலக்குகளையும் சரத் அசலங்கா 3 இலக்குகளையும் வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச போட்டிகள் கொண்ட தொடரில் இலங்கை அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இதேவேளை முதல் போட்டி வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்ந்து 9வது நாளாக இடம்பெற்று வரும் நிலையில் 16 தங்கம், 12 வெள்ளி, 9 வெண்கலம் அடங்கலாக 37 பதக்கங்களுடன் சீனா முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. 14 தங்கம், 24 வெள்ளி, 23 வெண்கலம் அடங்கலாக மொத்தம் 61 பதக்கங்களை வென்று ஐக்கிய அமெரிக்கா 2ஆம் இடத்திலும், 12 தங்கம், 14 வெள்ளி, 15 வெண்கலம் அடங்கலாக 41 பதக்கங்களை வென்று 3ஆம் இடத்தில் பிரான்ஸ் நாடும் இடம் பிடித்துள்ளன. மேலும் ஆஸ்திரேலியா, பிரித்தானியா மற்றும் கொரியா ஆகிய நாடுகள் புள்ளிப்பட்டியலில் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.